வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு கருவேப்பிலை துவையல் தான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, ஒரு 4 டீஸ்பூன் அளவு தேங்காய், கொஞ்சமாக புளி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு நிமிஷம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 வரமிளகா இதில் சேர்த்து வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துவையல் அரைச்சி கொடுங்க. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.